ஆமா, எத்தனை கேஸ் இருக்கு, எத்தனை செக்ஷன் போட்டிருக்கு தெரியுமா? அதுக்கு ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கு எத்தனை செக்ஷனை போட்டு கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி என் மேல பெண்டிங் வச்சிருக்காங்க, சிபிசிஐடியில் விசாரிக்க சொல்லி. ஏன்னா கேஸே போடாம விட்டாங்களா, வழக்கே போடாம விட்டாங்களா? அன்னைக்கு நடந்த தகராறுல பொதுக்குழுல பாட்டில் அடிச்சீங்களா, அதுக்கு ஏதாவது வழக்கு போட்டிருக்காங்களா இது வரைக்கும்? திராவிட முன்னேற்ற கழக அரசு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அன்னைக்கு. அன்னைக்கு ஏதாவது ஆசிட் வச்சு உள்ள இருந்து அடிச்சிருந்தா என்ன கதி? இதெல்லாம் எதுக்கு சார் வருது அங்க அசம்பிளி உள்ளார? சொல்லுங்க பாப்போம். ஒரு பக்கம் இந்த சபாநாயகர் நடந்துக்கிறது சரியில்லைன்னு வேலுமுருகன்ல இருந்து எல்லாரும் கத்துறாங்க. அவர் நான் அன்போட கேட்பேன், உங்களுக்கு தெரியும் முதுகுல குத்துறது தான் பழக்கம் இவங்களுக்குன்னு. இதெல்லாம் தெரிஞ்சு நீங்க என்ன ஆசைப்படுறீங்க? எதிர்கட்சி தலைவர் உள்ள வந்தா பெரிய பக்கம் அலெக்சாண்டர் வந்த மாதிரி இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிர்கட்சி தலைவர் வந்து உட்காரணும். அவர் முன்னாடி தான் அசம்பிளி நடக்கணும். இந்த பரதநாட்டியம் ஆடுறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு தலைமையை வச்சுக்கிற மாதிரி. அப்படிதான் நினைச்சு என்ன பண்ணீங்க நீங்க? சட்டத்துக்கு விரோதமா, புறம்பா, சபை நடவடிக்கைக்கு எதிராக